Hello everyone, welcome back. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 7th ஓட 6th சாப்டர் படிக்க போறோம். கிரிதர் கவிராய் की कुंडलियां. ஸோ இது எழுதினவர் யாருன்னா கிரிதர் கவிராய் ஜி. அண்ட் குண்டலியா அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ போயட்டிக் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங். அதில் வந்து 6 லைன்ஸ் இருக்கும். நம்ம தோஹா வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் படிச்சிருப்போம் இல்லையா, தோஹாவில் வந்து எத்தனை லைன்ஸ் இருக்கும்? 2 லைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி குண்டலியோவில் வந்து 6 லைன்ஸ் இருக்கும். இதுலேயுமே வந்து நமக்கு 2 குண்டலியான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம வந்து எந்த வேர்டில் ஸ்டார்ட் ஆகுறோமோ அதே வேர்டில் தான் எண்ட் பண்ணுவோம் இந்த குண்டலியும் எழுதும் போது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பினா பிச்சாரே இட் இஸ் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வித் த சேம் வேர்ட். இப்போ செகண்ட் குண்டலியும் பார்த்தீங்கன்னா பீத்தி அண்ட் பீத்தி. ஸோ இதுவுமே வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் போயம். ஸோ கவிதாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கவி பரிச்சை ஒரு தடவை பார்த்துடலாம். 18वीं सदी में जन्मे गिरिधर कविराय को उनकी लोक प्रचलित कुंडलियों के लिए याद किया जाता है. So 18th century ல அவர் गिरिधर कविराय பிறந்தாரு. and he is very famous for writing कुंडलियां. उनकी रचनाओं में बहुत से ऐसे नीति परक पद मिलते हैं जिन्हें अक्सर कहावत के रूप में सुना जाता है. और जैसा कि अभी आपने पढ़ा, बिना विचारे जो करे सो पाछे पछताए या बीती ताही बिसारी दे आगे की सुधी ले. ஸோ அவரோட ரைட்டிங்ஸ், அவரோட ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா மெயின்லி நீதி பரக்னா மாரல் வேல்யூஸ். அவர் மெயின்லி மாரல் வேல்யூஸை கான்சென்ட்ரேட் பண்ணுவார். அண்ட் அவரோட அந்த ரைட்டிங்ஸை வந்து மெயின்லி கஹாவத்னா ப்ராவர்ப் இல்லை சேயிங்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆஸ் அ ப்ராவர்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னா பினா விசாரே ஜோ கரே ஸோ பாச்சே பச்தாய். அதாவது யோசிக்காமல் எந்த வேலை பண்ணாலுமே நீங்கள் லேட்டராக ரிக்ரெட் பண்ணுவீங்க. இதோட இந்த ஃபர்ஸ்ட் ப்ராவர்போட மீனிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பீத்தி தாஹி பிசாரி தே ஆகே கி சுதி லேயி. அதாவது பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் மறந்தது, நம்ம வந்து ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி இந்த 2 ப்ராவர்ப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. उनकी कविताएं जनमानस में इतनी प्रसिद्ध है कि लोग इनका कहावतों की तरह प्रयोग करते हैं. ஸோ இந்த அவர் எழுதின கவிதாएं, அவர் எழுதின குண்டலியாக வந்து எவ்வளோ ஃபேமஸ்னா மக்கள் வந்து அதை ப்ராவர்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. उन्होंने अपनी कविताओं में लाठी जैसी वस्तुओं के उपयोग भी बताए और यह भी बताया कि धन अधिक हो जाए तो क्या करना चाहिए. ஸோ அவரோட கவிதாஸில், அவரோட ரைட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லாட்டினா ஸ்டிக். ஸோ அந்த ஸ்டிக்கை எப்படி யூஸ் பண்ணணும் என்ற எக்ஸ்பிளனேஷனும் வந்து அவரோட கவிதாஸில் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் வந்து தன் அதிக் ஹோ ஜாயே, தன்னா வெல்த், மணி. ஸோ காசு பணம் அதிகமாக ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவரோட கவிதாவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். अपनी रचनाओं में लोकनीति या गृह गृहस्थी के साधारण लोक व्यवहार की बातें सीधे और सरल शब्दों में कहने के लिए भी वह जाने जाते हैं. அவரோட ரைட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லோகநீதினா பாலிட்டிக்ஸ், கிரகஸ்தினா ஃபேமிலி. ஸோ அவரோட ரைட்டிங்ஸில் பாலிட்டிக்ஸ்லேருந்து ஃபேமிலி எப்படி நடத்தணுன்ற ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களும் வந்து ரொம்ப ஈஸியான வேல வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் குண்டலி இப்போ படிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். बिना विचारे जो करे सो पाछे पछताए, काम बिगारे आपनो जग में होत हसाए. ஸோ இங்கே நம்ம வேர்ட் மீனிங்ஸ் பார்த்துடலாம். விசாரேனா யோசிக்கிறது. ஸோ பினா விசாரேனா யோசிக்காம. ஓகே. கரையனா டு டூ சம் ஒர்க். ஓகே. பாச்சே லேட்டர். பச்தாயனா டு ரிக்ரெட். ஓகே. ஸோ பினா விசாரே யோசிக்காம எந்த வேலையும் பண்ணாலுமே நீங்கள் லேட்டராக ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஓகே. நெக்ஸ்ட் லைனில் வந்து காம பிகாரே ஆப்னோ, அதாவது பிகாரே எடுத்து ஸ்பாயில். ஓகே. ஸோ உங்கள் வேலையும் வந்து கேடும், ஆப்பணும்னா உங்களோட வேலையும் கேடும். அண்ட் ஜக்மே ஹோத் ஹசாய். ஹசாய்னா எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறது, அதாவது மாக் பண்ணுறது. ஓகே. ஸோ இங்கே 2 லைன்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எந்த வேல்யூமே வந்து பிளான் பண்ணாமல் பண்ணிங்கன்னா, எதுவுமே யோசிக்காமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லேட்டராக ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் உங்களோட வேலையை கெடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆன் தி டாப் எல்லாருமே நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. பேசிக்கலி எந்த வேலையும், சப்போஸ் நீங்கள் ஒரு வேலை பண்ணீங்கன்னா அது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலைன்னா என்ன பண்ணுவாங்கம்மா, எல்லாருமே உங்களை பார்த்து சிரிப்பாங்க. ஸோ இங்கே வந்து 2 லைன்ஸில் வந்து எந்த வேலையும் யோசிக்காமல் பண்ணக்கூடாது அப்படின்னு கவி சொல்கிறாரு. ஓகே. நெக்ஸ்ட் 2 லைன்ஸோட மீனிங் பார்க்கலாம். जग में होत हसाए, चित्त में चैन न पावे, खान पान सम्मान राग रंग मन ही न भावे. ஓகே. ஸோ இங்கே வந்து
ஜக்மே ஹோத், ஜக்னா வேர்ல்டு, ஹோத் ஹசா எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. சிரிக்கும் போது என்ன ஆகும்னா, சித்தன்றது என்னன்னா உங்களோட ஹார்ட், உங்களோட மனசு. சேனனா பீஸ், நிம்மதி. பாவே, ந பாவேனா உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ மக்கள் வந்து உங்களை பார்த்து சிரிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். உங்களோட மனசுக்கு வந்து அந்த நிம்மதி, அந்த பீஸ் கிடைக்காது. அண்ட் கான் பான் சன்மான், கான் பான் என்னது, ஃபுட். ஓகே, சாப்பாடு. சம்மானனா உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். ராக், ரங், இங்க ராகன்றது வந்து மெலடி, அதாவது இது சாங். ரங்கன்னா கலர்ஸ். ஸோ கலர்ஸ் அண்ட் சாங்ஸ்ன்றது இங்க மெயின்லி எதை சொல்றாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டை சொல்றாங்க. மனஹீன பாவே, உங்க மனசுக்கு அது பிடிக்காது. என்ன பிடிக்காது? சாப்பாடு பிடிக்காது, ரெஸ்பெக்ட் பிடிக்காது, என்டர்டெயின்மெண்ட் பிடிக்காது. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, அகெயின் இட் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் இல்லையா? ஸோ நீங்கள் எந்த வேலையை யோசிக்காம பண்ணீங்கன்னா என்ன கிடைக்காது? உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மக்கள் உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, உங்களை பார்த்து சிரிப்பாங்க. அதை பார்க்கும் போது உங்கள் மனசுக்கு வந்து நிம்மதி கிடைக்காது, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, உங்களுக்கு எந்த ரெஸ்பெக்டுமே பிடிக்காது, அண்ட் எனி கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் உங்கள் மனசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ओके नेक्स्ट 2 लाइन्स பார்க்கலாம். कह गिरिधर कविराय दुख कछु टरत न टारे, खटकत है जिय माही कियो जो बिना बिचारे. ஸோ இங்க கவி கிரிதர் கவிராய் என்ன சொல்றாங்கன்னா, டரத்தன டாரேன்றது வந்து எதுவுமே அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ உங்க கஷ்டத்தை வந்து எதுவுமே அவாய்ட் பண்ண முடியாது. எப்போ அவாய்ட் பண்ண முடியாதுன்னா, நீங்க யோசிக்காம வேலை பண்ணீங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற கஷ்டத்தை உங்களால் அவாய்டே பண்ண முடியாது. கட்டுக்கத்து ஹே ஜிய மாஹி, மாஹினா இன்சைட், ஜியனா உங்களோட ஹார்ட். உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே வந்து ஒரு கட்டுக்கத்தைனா குத்துறது, அதாவது உங்கள் மனசாட்சி வந்து குத்திக்கிட்டே இருக்கும். என்னன்னா, நீங்கள் பண்ண வேலை வந்து கண்டிப்பாக யோசிக்காம பண்ணிருக்கீங்க. ஸோ அதுலேருந்து கிடைக்கிற உங்களுக்கு அவமானத்தினால மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை உங்களால் அவாய்டும் பண்ண முடியாது. அந்த கஷ்டம் வந்து உங்க மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நீங்க அவாய்டே பண்ண முடியாது. ஸோ இந்த 6 லைன்ஸ்ல வந்து கிரிதர் என்ன சொல்றாருன்னா, பேசிக்கலி எந்த வேலையும் வந்து பிளான் பண்ணாம பண்ணாதீங்க. பினா விசாரே, விசாரணானா யோசிக்கிறது, யோசிக்காம எந்த வேலையுமே பண்ணாதீங்க. அதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டம் தான் கிடைக்கும். அண்ட் ஃபாலோவிங் தட் உங்களை மக்கள் பார்த்து சிரிப்பாங்க. அண்ட் உங்கள் மனசுக்குள்ளே அது ஃபார் தி என்டையர் லைஃப் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த 6 லைன்ஸோட மீனிங். ஓகே, செகண்ட் குண்டலி படிக்கலாம். பீத்தி தாஹி பிசாரி தே ஆகே கி சுதிலேயி, ஜோ பனி ஆவே சஹஜ்மே தாஹி மே சித் தேயி. பீத்தினா முடிஞ்சு போன, பிசாரியனா மறந்துடணும். ஸோ முடிஞ்சு போன விஷயத்த நம்ம மறந்துடணும். ஆகே கி, ஆகேனா ஃபியூச்சர், சுதிலேயி ஃபியூச்சரை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். ஓகே, ஜோ பனி ஆவே சஹஜ்மே, சஹஜ்னா ஈஸி. எந்த வேலையை உங்களால் ஈஸியாக பண்ண முடியுமோ அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த 2 லைனில் வந்து கவி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பாஸ்டில் வந்து நிறைய தப்பு பண்ணியிருப்போம், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃப்யூச்சரில் மூவ் ஃபார்வர்டே ஆக முடியாது. ஸோ நம்ம வந்து முடிஞ்சு போன விஷயத்த, பாஸ்டில் பண்ண தப்பை வந்து மறந்துட்டு ஃப்யூச்சரில் என்ன பண்ணணுமோ அதை பற்றி யோசிக்கணும். அண்ட் உங்களால் எந்த வேலை வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நம்ம பண்ண தப்பை வந்து யோசிச்சுக்கிட்டே இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து மூவ் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு கவி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் பார்க்கலாம். தாஹி மே சித் தேயி பாத் ஜோயி பனை ஆவே, துர்ஜன் ஹசேன கோயி சித்தமே கத்தான பாவே. ஸோ இந்த லைனில் வந்து கவி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ, எது உங்களால் பண்ண முடியுமோ அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃப்யூச்சரில் போய் அவங்களோட ப்ரொஃபஷன் மியூசிக்காக சூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ரொம்ப பெட்டராக, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃபீல்டில் ப்ரூவ் பண்ண முடியும். ஆன் தி அதர் ஹேண்ட், அவங்க பிடிக்காத ஒரு ஃபீல்டு எடுத்தாங்கன்னா அவங்களால அதில் ப்ரூவே பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த லைனில் என்ன சொல்கிறாருன்னா கவி, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, எதில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். இங்கே துர்ஜனா பேட் பீப்புள், கெட்டவங்க. ஸோ கெட்டவங்க உங்களை பார்த்து சிரிக்கவும் மாட்டாங்க. அண்ட் உங்களுக்கே வந்து எந்த ரிக்ரெட்டும் இருக்காது. ஸோ இங்கே என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்பீங்க. அப்போ வந்து யாரும் உங்களை பார்த்து சிரிக்கவும் மாட்டாங்க. அண்ட் உங்கள் மனசுக்கே ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைனில், கஹ கிரிதர் கவிராய் யஹை கரு மன் பர்தீதி, ஆகே கோ சுக் ஹோயே சமுஜி பீத்தி சோ பீத்தி. ஸோ இந்த லைனில் கவி கிரிதர் என்ன சொல்கிறாருன்னா,
யஹி கரோ மன பரிதிதி. பரிதித்தினா ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப், ஃபெய்த், நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கவி கிரிதர் நம்ப சொல்கிறாரு. என்ன நம்ப சொல்கிறாருன்னா, ஆகே கோ சுக் ஹோய். ஆகேனா ஃப்யூச்சர். நமக்கு ஃப்யூச்சரில் வந்து சந்தோஷமும் சக்ஸஸும் கிடைக்கும்ன்றது ஒரு ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து பிலீஃப் இருக்கணும். சமுச்சி பீத்தி சோ பீத்தி. அண்ட் கடந்து போனது கடந்து போயிடுச்சுன்னு மறந்துடணும். எப்பயுமே வந்து நம்ம பாஸ்டில் நடந்த தப்பை வந்து திரும்ப திரும்ப யோசிக்கக்கூடாது. அது யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் வந்து எந்த ஹாப்பினஸும் எந்த பீஸும் கிடைக்காது. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப், ஒரு நம்பிக்கை வச்சுக்கணும். என்னென்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுவோம், நமக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்கும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸோடு தான் நம்ம எப்பயுமே ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கணும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த 2 குண்டலியும் புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தது நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். See you in the next video. Bye bye.